தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்பதை பட்டியலிட்டு பேசினேன். டெல்லியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒரு வருடத்திற்கு தேர்தல் மட்டும்தான் கண்களுக்கு தெரிய வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி வலியுறுத்தல். பாஜக நிர்வாகிகள் மீது வேண்டுமென்றே பொய் வழக்குகள் போடப்படுகின்றன. எல். முருகன் குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்தே தாக்குதல்கள். ரஷ்யாவில் அனைத்துக் கட்சி குழு தலைவர் கனிமொழி பேட்டி. திமுக ஆட்சியில் காவல்துறையின் அத்துமீறல்கள் அதிகரித்து வருகின்றன. நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இனிவரும் காலம் நம் காலம். அன்புமணி ராமதாஸ் பேச்சு. நகைக்கடன் பெறுவதில் பழைய நடைமுறையே தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிக்க வேண்டும். தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். இந்தியாவில் பரவக்கூடிய கொரோனா கடுமையானவை அல்ல. மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். காசா முனையில் இஸ்ரேல் தாக்குதல். 79 பேர் பலி. ரோஹிங்கியா அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. 427 பேர் பலி. அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல். பலர் படுகாயம். தமிழ்நாட்டிலும் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. கனமழைக்கு வாய்ப்பு. கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். ரெட் அலர்ட் எதிரொலி. நீலகிரியில் சுற்றுலா தலங்கள் மூடல். இன்றைய IPL போட்டி. சென்னை குஜராத் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.